இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு கேட்குறீங்களா? கோதுமை ரவை பொங்கல் சுட சுட பண்ணியிருக்கேன் பாருங்கள். கோதுமை ரவை பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சுட்டு, அடுத்து நம்ம நெய்யில் அல்லது நல்லெண்ணெயில் மிளகு, சீரகம், பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டு தாளித்து, கருவேப்பிலை போட்டு மல்லி இலை போட்டு செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கோதுமை ரவை பொங்கல் நமக்கு ரொம்ப சத்தான ஒரு காலை உணவு. எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம அரிசியில் வெண்பொங்கல் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் செய்யணும். அரிசிக்கு பதில் கோதுமை ரவையை போட்டு நான் குக்கரில் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க முருங்கைக்காய் கொச்சுன்னு வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் முருங்கை மரம் இருக்குது. முருங்கைக்காய் நிறைய காய்க்கும். அப்போ நாங்கள் முருங்கைக்காயை பறித்து தனி முருங்கைக்காயை போட்டு கொச்சு வைப்போம். அதுதான் இன்றைக்கி வச்சுருக்கேன். இது ஆஸ் யூஷுவல் எப்பயும் உள்ள தேங்காய் பொட்டுக்கடல பச்சை மிளகா சட்னி. இது தாங்க இன்றைக்கி எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு. பாருங்கள், சத்தான காலை உணவு.